பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் உம்முடைய நாமத்தை கர்த்தாவே சாட்சிகளின் மூலமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 71 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் அறிவோ பலமோ பராக்கிரமோ அதிகாரமோ என்ன காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் கூட எந்த ஒரு மனுஷனையும் நாம் பார்த்து, அதாவது இந்த வார்த்தையை, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை மனுஷனை பார்த்து, ஐயா நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை பார்த்து நாம் சொல்லவே முடியாது, நம்பவும் முடியாது. ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாசத்தை அடிக்கிறவர் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராகவும் இருப்பவர் நம் கர்த்தர் ஒருவர் தானே. என்னிடத்தில் என்ன குறை கண்டு இந்த ஜனங்கள் என்னை விட்டு சோரம் போனார்கள் என்றல்லவா ஆதங்கத்தோடும் கரிசனையோடும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். கர்த்தரை ஆழமாக அறிந்து கொண்ட ஜனமாக நாம் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி அவரை உதவிக்கு நாம் அழைப்போமே, ஆனால் நாம் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நமக்காக யாவையும் கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சிக்கு முன்பாக நேற்றைக்கு ஒரு முக்கிய காரணத்தினாலே தடைப்பட்டு போன நேற்றைய தொடர் சாட்சியை இன்றைக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்ததாமே என்ற சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைக்கு முந்தின தினத்திலே, அதாவது நான் முதலாவது ஒரு ஆலயத்தில் இருந்த சபையில் இருந்தபோது அங்கே குழந்தைகளுக்காக மேலே ஒரு அறையை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஸ்டர்கிட்ட பேசின போது அவர் ஏன்பா நீயே கட்ட அது அப்படின்னு எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தை நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தபோது ஒரு பெரிய கட்டுமான பணியாச்சு, நம்மளால் ஒருத்தரால் எப்படி பணம் போட்டு கட்ட முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் நான் நேற்றுக்கு முந்தினத்தில் இந்த சாட்சியினுடைய கடைசி காரியம் என்ன சொன்னேன் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய அலுவலகத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அலுவலகத்தில் கீழே நின்று கொண்டிருக்கும் போது ஒருவனை தோளில் தட்டி
என்னிடத்தில் சில காரியத்தை பேசினதாக உங்களுக்கு நேற்று முந்தைய தினம் சாட்சி கொடுத்தேன். அப்போ அந்த பிரடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய ட்ரூப் வச்சுருக்கேன், அது ஒரு கிறிஸ்டியன் ட்ரூப் தான், உங்களுக்கு வேணும்னா அந்த ட்ரூப்பை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அதுதானே வேணும், நீ அந்த உங்கள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சரிங்க பிரதர், அப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, எவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பேமெண்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் 2 பேரும் பேசி, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் நான் வரல பிரதர், பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பேங்க்கில் நிறையா அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை தான் பிரதர் என்னோட பேசிக்கிட்டு இருந்தார், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு காரியங்கள் செய்கிறாருன்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன உதவின்னு சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் கூட்டின்னு போகிற இடத்துக்கு என்னுடைய வீடு தண்டையார்பேட்டையில் இருக்கிறது, நீங்கள் அங்கே வர முடியுமா அப்படின்னு சொன்னார். எப்போ வரணும் அப்படின்னு. இன்றைக்கி வர முடிஞ்சால் கூட நீங்கள் வரலாமே அப்படின்னாரு. எனக்கு இந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் எப்படியாவது நடக்கணுன்ற அந்த ஆதங்கம் எனக்கு இருந்ததுனால நான் மேலே போய் உடனே ஒரு மதிய உணவு விலைக்கு நேரத்தில் மேலே போய் என்னுடைய மேனேஜரை பார்த்து கேட்டேன், சார் கொஞ்சம் நான் வெளியே போகிறவருக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு. போப்பாப்பா என்ன ப்ரேயரா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. போ நல்ல காரியம் தானே, போயிட்டு வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் என்ன, நான் புறப்பட்டு அதை பிரதர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே அவர் கூட நான் புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போகிற வழியில் கேட்குற பிரதர், என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னே சொல்லாமல் கூட்டின்னு போகிறீங்களேன்னு. இல்லை என்னன்னு சொன்னேன்னா நீங்கள் பயந்துருவீங்களோன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லலைன்னாரு. அப்போ பயப்படுற மாதிரி ஒரு காரியமா அப்படின்னாரு. வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனால் நல்ல ஒரு விசாலமான ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு படுக்கை அறையில் ஒரு கட்டில் போட்டு, அந்த கட்டில் மேலே மிகவும் சுகதீனமான ஒரு நிலைமையில் ஒரு சகோதரி அங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய மனைவி, கேன்சர் அவங்களுக்கு அப்படின்னார். அப்படியா அப்படின்னு. அப்போல்லாம் கேன்சர், இப்போது ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அப்போ வந்து ரொம்ப டேஞ்சர். என்ன பிரதர் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு. இல்லை 4வது கட்டம் தாண்டி ஆயிடுச்சு, 4th ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அவங்கள படுக்க வச்சுட்ருக்கோம், எப்போ அது அவங்களுக்கு ஆண்டவர்களை எப்போ எடுத்துக்குவாரோ தெரியாது அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னார். நான் சொன்னேன், தனியாக கூட்டிகிட்டு போய் இதனால தான் சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்படின்னு. நான் ஆமாம் பாஸ்டர், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு, வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சு, அவருக்காகவே சினிமா லைனெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ நான் காஸ்பல் சிங்கராக இருந்து எவ்வளோ காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேளையில் கத்தனை இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீங்க, ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக கூட சீக்கிரம் நீங்கள் மனசு நொந்து போகக்கூடாது, முதல்ல இன்றைக்கி நம்ம 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் இந்த சிகரெட் கேட்டு இந்த காரியத்தெல்லாம் முதல்ல விட்டுட்டு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே உட்காந்து என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அவர் வந்த உடனே அவங்க மனைவிக்கிட்ட நான் சொன்ன காரியத்தெல்லாம் சொல்லி, அம்மா நீ ஒரு ரேடியோ பாடகின்னு அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அங்கே பார்த்து கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் ரேடியோவில் பாடுவீங்களா அப்படின்னு. ஆமாம், ரெகுலராக ரேடியோ சிங்கர் நான். காலையில் இந்த நிகழ்ச்சி போடுவாங்க இல்லைங்களா, பக்தியின் பாடல்கள்னு, அதில் கிறிஸ்டியன் சாங்ஸ் எப்போவுமே நான் தான் ஆல் இண்டியா ரேடியோ சிங்கர் தான் நான் அப்படின்னாங்க. அப்படிங்களா சிஸ்டர், இப்போது எப்படின்னு. இப்போ என்னால் பேசக்கூட முடியல, நான் எங்கே பாடுறது, என்னாலையும் பேச முடியல, பாடவும் முடியல, அவரும் இந்த மாதிரி ரொம்ப பின்மாற்றத்துக்கு போயிச்சார் பிரதர் அப்படின்னு ரொம்ப மெதுவாக பேசினாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி வேணும்னு தான் பிரதர் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தாருன்னா, ஆனால் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், ஏன்னா 4th ஸ்டேஜ் தாண்டியாச்சுன்றதுனால எல்லாம் என் மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை அதிசயமான நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை எனக்கு செஞ்சார்னா நிச்சயமாக பாஸ்டர் ட்ரூப் மட்டும் இல்லை, நானும் எங்கள் அத்தை எல்லாருமே அந்த நாளில் பாடுவோம், நாங்கள் எல்லாமே காஸ்பல் சிங்கர்ஸ் தான், உங்கள் ப்ரோக்ராம் தான், நாங்களும் பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா நீங்களும் பாடுவீங்களா அப்படின்னு. கட்டாயம் நாங்கள் நான் என்னோட அத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து எனக்கு கண்ணில் தண்ணி அப்படியே கலங்கி நிற்குது. ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் கேட்குறது வர எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை, ஒரு சண்டே ஸ்கூலுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக, ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தணுன்றதுக்காக நாங்கள் இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காரியத்தை இங்கே செய்வீரானால் இதனுடைய சுத்தத்தின்படி இந்த சுகத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஃபேமிலியாக எல்லாரும் இந்த மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அந்த காஸ்பல் மியூசிக்கை நாங்கள் நடத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நிறைய இடத்துல அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமாக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, நான் அவங்க தலையில் கை வச்சு அந்த நாளில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே சுகத்தை தாங்க, அவங்க எங்கள் கூட உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், அந்த இடத்த நாங்கள் கட்டணும், இதுக்கு வேண்டிய காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே,
ஒரு 2 வரி தான் ஜோம் பண்ணிவிட்டு நான் பிரதி என்னை கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்னு அவர் கூட அந்த நான் இறக்கி விட்டுட்டு என் பார்த்து சொல்கிறார், என்னவோ தெரியல பாஸ்டர், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஆண்டு விட்டேன், என்னுடைய சிகரெட் பழக்கத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் செய்வார்னு. ஒரு 2-3 நாளில் என்ன நிலைமை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு அவர் போயிட்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பர், அப்போ செல்லாம் கிடையாது, ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டார். பிறகு ஒரு 3 நாள் கழித்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்தார். சிரிச்ச முகத்தோடு வந்து என்ன பிரதர்னு கேட்டேன். என் மனைவி அந்த லைன், அந்த டெட் லைன் அவர் தாண்டிட்டா பாஸ்டர், பெரிய சந்தோஷம். இப்போ டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கிடச்சிருக்கிறது, எப்படின்னு தெரில அப்படின்னு. அப்போ டாக்டர்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜெபத்தின் மூலமாக மெடிக்கலில் மிராக்கிள்ஸ் நடக்குது உண்டு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. என் மனைவி எழுந்து உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த எங்களுடைய ஆஃபீஸ் நடுவில் அந்த சாட்சியை நின்று கொடுக்க கர்த்ததாமே கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. பிற்பாடு நாங்களும் அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு முன்பாக இன்னும் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி காரியம் செய்கிற தேவன் நீர் அல்லவா. அப்படியாய் செய்த நன்மைக்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.